அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் ஆடி அமாவாசை மற்றும் மாதந்தோறும் வரும் அமாவாசை ஆகியவற்றை வீட்டிலேயே செய்யலாமா? வெளியே போக முடியாதவர்களுக்கான எளிய முறை விளக்கம். ஆடி அமாவாசை அன்று நமது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வது நமது பாரம்பரியத்தில் முக்கியமான ஒரு வழிபாடாக கருதப்படுகிறது. பொதுவாக ஆற்றங்கரை, கடற்கரை அல்லது புனித நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், உடல்நல காரணங்களால் வெளியே செல்ல முடியாதவர்கள் அல்லது பல்வேறு காரணங்களால் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் என்ன செய்வது? அவர்கள் வீட்டில் இருந்தபடியே முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்ய முடியுமா? ஆம், செய்ய முடியும். வீட்டிலிருந்தே எப்படி செய்வதை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பற்பல காரணங்களுக்காக நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து நீர் தர்ப்பணம் செய்வது வழக்கமாக உள்ளது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் சுத்தமான ஒரு இடத்தில் தேர்ந்தெடுத்து முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அமர வேண்டும். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப வழக்கப்படி தர்பை மற்றும் எள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். பின்னர் நமது முன்னோர்களை மனதில் நினைத்து, அதாவது அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காகவும் அவர்களின் ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். முன்னோர்களின் பெயர் மற்றும் கோத்திரம் தெரிந்திருந்தால் அனைவரது பெயரையும் அவர்கள் கோத்திரத்தையும் சொல்லி குடும்பத்தில் வழக்கமாக கூறும் முறையில் அவற்றை சொல்லி செய்யலாம். கோத்திரம் பெயர் தெரியாதவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் அனைவரையும் மனதில் நினைத்து எளிமையாக பிரார்த்தனை செய்யலாம். பின்னர் குடும்ப சம்பிரதாயத்திற்கு ஏற்ப எள் கலந்த நீரை தர்ப்பணமாக அர்ப்பணிக்கலாம். வீட்டில் பண்டிதர்களையும் புரோகிதர்களையும் வைத்து செய்வதும் சில இடங்களில் நடத்தப்படுகிறது. இவற்றையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது? அதாவது வெளியே செல்ல முடியாத வயதானவர்கள், உடல்நல காரணங்களால் சிரமப்படுபவர்கள் மனமாற முன்னோர்களை நினைத்து தங்களால் இயன்ற முறையில் இந்த வழிபாட்டை செய்யலாம். மேலும் முன்னோர்களின் நினைவாக ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குதல், அன்னதானம் செய்தல் அல்லது இயன்ற அளவு தானம் செய்வதும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை என்பது வெறும் ஒரு சடங்கு மட்டுமல்ல, நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு நாளாகவும் இதை நாம் பார்க்கலாம். முன்னோர்களை மறக்காமல் நினைவு கூர்வோம். அவர்களின் நினைவில் நல்ல செயல்களை செய்வோம். அன்பர்களே, இந்த எளிய முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் வீட்டிலேயே இதை செய்வதற்கு வசதியாக படங்களுடன் கூடிய வீடியோவை ஓம் சிவஓம் சேனலில் வெளியிட்டுள்ளோம். அதை பார்த்து அதன்படி வீட்டில் இருந்தபடியே ஆடி அமாவாசை மற்றும் அமாவாசை நாட்களில் சிரார்த்தம் அல்லது திதி தர்ப்பணம் இவைகளையெல்லாம் நாம் செய்யலாம். முடிந்த அளவு அன்றைய தினம் பசுமாட்டிற்கு
அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். மற்றவர்களுக்கு அன்னதானம் அல்லது தங்களால் முடிந்த தானம் தர்மம் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அன்பர்களே, இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உபயோகம் உள்ளதாகவும் இருந்தால் எங்களது ஓம் சிவஓம் சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.